கட்சி ஆரம்பித்து மக்களை ஏய்க்கிற அரசியல்வாதிகளுக்கும். கட்சி ஆரம்பிக்காமல் மக்களை ஏய்க்கிற தீக்க ஆசாமிகளுக்குமுள்ள வித்தியாசத்தை. இந்த காணொளியில் காண்போம். அக்டோபர் 6 24 நாள் விடுதலையில் பெரியார் விடுக்கும் வினா. 1451 பகுதியில் ஈவே ராமசாமி கூறியது. தேர்தலுக்கு பின் கட்சி மாறுவது என்னும் இழி தன்மைக்கு ஒப்பானது அதுவேயன்றி வேறொன்று என்று எதைச் சொல்ல முடியும். அதாவது ஈவே ராமசாமி தேர்தலுக்கு பின் கட்சி மாறுவது போன்ற இழித்தன்மைக்கு ஒப்பாக வேறெதையாவது சொல்ல முடியுமா. அப்படி சொல்வதற்கு அதனைவிட இழிந்த தன்மை கொண்ட செயல் வேறெதும் உள்ளதா எனக் கேட்கிறார். சரியான கேள்விதான். ஈவே ராமசாமி கேட்டது போல் அதனையும் விட இழித்தன்மையுள்ள ஒரு செயல் ஏதேனுமுள்ளதா எனத் தேடி. அத்தகைய செயலை செய்யக்கூடிய ஈனப்பிறவியையும் கண்ணுற்றோம். ஆனால் அந்த இழிச் செயலையும் ஈவே ராமசாமி செய்யவே பார்த்தோம் என்பது தான் அதிர்ச்சி அடைய செய்தது. நாம் ஈவே ராமசாமி என்ன சொன்னாலும் சொல்லுகிற குறிப்பிட்ட அந்த விஷயத்தில். ஈவே ராமசாமியின் அறிவு நாணயம் மற்றும் யோக்கியதை எத்தன்மை வாய்ந்தது என தான் முதலில் பார்ப்போம். மனிதர்களில் இரண்டு வகையினர் உள்ளனர். எந்த அறிவுரையையும் ஒழுக்க நியதியையும் தாங்களும் பின்பற்றி. பிறருக்கும் அதனை பாடமாக சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இது முதல் ரகம். இரண்டாம் ரகத்து பேர்வழிகள் எத்தகையோர் என்றால். எந்த ஒழுக்க நியதிக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். யோக்கியன் என சொல்ல ஒரு சதவீத யோக்கியதை கூட கொண்டிருப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அறிவுரையை மட்டும் வண்டி வண்டியாக வாரி வாரி வழங்குவார்கள். இந்த இரண்டு ரகத்தில் ஈவே ராமசாமி எந்த ரகம். அதை அறிந்தோமேயானால் தானே யார் இழிதன்மை கொண்டவர என ஈவே ராமசாமி கேட்ட கேள்விக்கு நேர்மையாக நாமொரு தீர்ப்பை தர முடியும். தேர்தலுக்கு பிறகு கட்சி மாறுகிற இழிதன்மை கொண்ட அரசியல்வாதியை தூர வைத்துவிட்டு. இந்த விஷயத்தில் ஈவே ராமசாமியின் யோக்கியதை என்ன என்பதை முதலில் பார்ப்போம். 1967 இல் திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில். கண்ணீர்த்துளி என ஈவே ராமசாமியால் பகடி செய்யப்பட்டோர் எதிரிகளாக இருந்தபோது கூறியது. புதிய மந்திரிகள் அனுபவமில்லாதவர்கள். அவசரப்படுவார்கள். எதையாவது சொல்லி மக்களை ஏய்க்க பார்ப்பவர்கள் என்பதை பதவிக்கு வந்த 4-5 நாட்களுக்குள் காட்டிக்கொண்டார்கள். திமுக மந்திரிகள் வாக்களித்து மக்களுக்கு ஆசை காட்டிய வண்டி வண்டியான வாக்குறுதிகளில். இதுவரை ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாமல் தத்தளிப்பதுடன். பதவிக்கு வந்த மறுநாளே செய்வோம் என்று வாக்களித்ததில் ஒன்றை கூட நிறைவேற்றியதாகவோ. நிறைவேற்றுவதாக சொன்னவைகளில் புத்திசாலித்தனமாகவோ சொன்னதாகவும் இல்லை. ஒவ்வொரு பதவி வழங்குதலிலும் நியமனத்திலும் ஒவ்வொரு மந்திரிக்கும் நாட்டு மக்கள் நிலைமையைப் பற்றிய கவலை இருக்க வேண்டும். எல்லா இன மக்களையும் ஒன்று போல் பாவிக்கும் பாரபட்சமில்லாமல் நடுநிலைமை சிந்தனையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இதை தான் பெரும்பாலான பெருமக்கள் எதிர்பார்ப்பார்கள். இந்த மந்திரிகள் வந்தவுடன் அதிகாரத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் வகுப்பாருக்கு லஞ்சம் வாங்குவதில். இப்போதே துணிவு அதிகம் பெரும் துணிவு வந்துவிடும். இதற்கு தள்ள முடியாத சிபாரிசுகள் வரும். இப்படி பல ஏற்படலாம். இதற்கெல்லாம் மருந்து தாங்கள் நேர்மையாய் நடந்து கொள்கிறோம் என்று பெரும்பாலான மக்களுக்கு காட்டிக் கொள்வது தான். விடுதலை தலையங்கம் மார்ச் 10 1967. ஈவே ராமசாமியின் இந்த அறிக்கை தலையங்கம். திமுகவின் எதிர்ப்பாளராக இருந்தாலும் கூட சற்றே நடுநிலை தன்மையுடன் வந்தது என சொல்லலாம். லஞ்சம் வாங்குவதையே குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடாது ஆட்சியாளர்கள் என்கிறார். சரி தான். பெரிய மனுஷன் என்றால் பெரிய மனுஷன் தாய்யா என சொல்லும் விதத்தில் நடந்து கொண்டார். ஆனால் அவரே சிறிய மனுஷனாக நடந்து கொண்ட மானக்கெட்ட நிகழ்வை என்னவென்று சொல்வது. பின்னாளில் திமுகவின் ஆதரவுக்காரனாக ஈவே ராமசாமி மாறிய பிறகு. முன்னாளில் வைத்த குற்றச்சாட்டுகளை திமுகவின் மீது வைத்தாரா என்றால் இல்லையென்று தான் சொல்ல வேண்டும். ஏன் எந்த குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை. திமுகவினர் திருந்தி இருந்தார்களா. ஈவே ராமசாமியே குறை சொல்ல முடியாத ஆட்சியை தந்தார்களா. மக்களை ஏய்த்து பிழைக்கிற வேலையை விட்டொழித்திருந்தார்களா. லஞ்சம் வாங்காமல் இருந்தார்களா என்றெல்லாம் பார்த்தோமேயானால். இல்லை உண்மையில் அப்படி எதுவுமே இல்லை என தான் சொல்ல வேண்டும்.
பிறகேன் நட்ட நடுநிலை ஈவே ராமசாமி எதையும் விமர்சிக்காத ஈவே ராமசாமியானார். திமுக அதர்மத்திலிருந்து தர்மத்திற்கு மாறவில்லை. ஈவே ராமசாமி தான் தர்மத்திலிருந்து அதர்மத்திற்கு மாறினார். தேர்தலுக்கு பிறகு கட்சி மாறும் அரசியல்வாதி இழிதன்மை கொண்டவன் என்று நாணயவாதி போல் பேசிய ஈவே ராமசாமி தான் திமுகவின் யோக்கியதைக்கு இவ்வாறாக வக்காலத்து வாங்கினார். இந்த மந்திரி லஞ்சம் வாங்கினான். அந்த மந்திரி குடித்தான். அவன் பொம்பளையோடு போனான் என்பதெல்லாம் சாதாரணமானது. ஜனநாயகத்தில் இதுவரை இலஞ்சம் வாங்காமல் இருந்தவன் எவன்? ஜனநாயகத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடியதேயாகும். இதை ஒரு பெரிய குற்றமாகவோ குறையாகவோ கருத வேண்டிய அவசியமில்லை. மே 1 1969 சென்னை திருவல்லிக்கேணியில் ஈவே ராமசாமி பேசியது. ஈவே ராமசாமியின் இந்த மானக்கேடான இழிதன்மையை விடவா. தேர்தலுக்கு பிறகு கட்சி மாறியவன் மிக பெரிய இழிதன்மை உள்ளவனாக ஆகிவிட்டான். அயோக்கியதனத்திற்கெல்லாம் வெற்றிலை பாக்கு வைத்து வரவேற்பு தந்திருக்கிறார் என சொல்லலாம். எதையெல்லாம் குற்றம் தவறு அயோக்கியதனம் பித்தலாட்டம் என கண்டித்தாராரோ அவையனைத்தையும் பின்னாளில் திமுக செய்தபோது பச்சைக்கொடி காட்டினார். அந்த அயோக்கியதனங்களோடு சமரசமானார் என்பது தான் ஈவே ராமசாமியின் பித்தலாட்டம் மானக்கேடு. ஒரு முறை செய்தியாளர் கேள்வி ஒன்றுக்கு திமுகவை போல் திராவிடர் கழகம் அரசியல் கட்சியாக ஏன் மாறவில்லை என்பதற்கான காரணத்தை கி. வீரமணி காலத்தால் முன்னோடியாக இருந்தவர்கள் பாடினார்கள் பேசினார்கள் இயக்கம் நடத்தினார்களா என்கிற தலைப்பில் அக்டோபர் 6 21 நாள் விடுதலையில் வந்த கி. வீரமணி தந்தார். அரசியலுக்கு போனால் சில விஷயங்களில் நீக்கு போக்குடன் செயல்பட வேண்டி இருக்கும். ஆகவேதான் தந்தை பெரியார் அவர்கள் அரசியலுக்கு போகவில்லை. நான் எப்பொழுதும் கொள்கைக்காரனாக இருந்திருக்கிறேனே தவிர கட்சிக்காரனாக இருந்ததில்லை என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். நாளைக்கும் திராவிடர் கழகம் அரசியலுக்கு போகாது. காரணம் என்ன? நாங்களே ஆட்சியில் அமர்ந்தாலும்கூட சில நீக்கு போக்குகளை கடைப்பிடித்தாக வேண்டும். அந்த நெருக்கடிக்கு ஆளாகக்கூடாது என்பதால் தான் எங்கள் இயக்கம் அரசியலுக்கு போகாத இயக்கமாகும். செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு இவ்வாறாக கி. வீரமணியின் பதில் இருந்தது. அதாவது அரசியலுக்கு போகாத காரணத்தால் தீக்க நேர்மைத்தன்மையுடன் இருக்கிறது. அரசியலுக்கு போனால் நேர்மைத்தன்மையும் விடைபெற்று போகும் என்கிறார் கி. வீரமணி. பகுமான பேச்சு இல்லையா இது? உண்மையை சொல்வாதானால் அரசியலுக்கு போய் நேர்மைத்தன்மையை இழந்த அரசியல் கட்சிகளை விட அரசியலுக்கு போகாமலே அதிகம் அடிபணிந்தது. நேர்மைத்தன்மையை இழந்தது தீக்கவே. எவ்வாறாக திமுகவுக்கு அடி பணிந்து பேசியது என பார்ப்போம். ஈவே ராமசாமி சொன்னது இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியிலிருக்கின்றனர். தி. மு. க. அவர்கள் மேல் பல குறைகளைச் சொன்னாலும் அவர்கள் இலஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை. வாழ்க்கையில் திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி. அவர்கள் மக்களை அறிவாளிகளாக்க பாடுபட்டால் போதும் என்பதாக மாறுகிறது. ஈவே ராமசாமி விடுதலை ஆகஸ்ட் 27 1967. தன் அறிவில் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை வைத்து கொண்டு தான் தேர்தலுக்கு பிறகு கட்சி மாறிய அரசியல்வாதியைப் போன்ற இழிந்தத்தன்மை கொண்டவன் உலகிலேயே இல்லை என்றார். கி. வீரமணியும் நீக்கு போக்குடன் நடந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அரசியலில் இறங்கவில்லை என்கிறார். இதைவிட பெரிய நீக்கு போக்கு வேறு என்னையா வேண்டும்? திருட்டுப்பணம் சம்பாதிப்பதில் தனி ருசியாம். இது போன்ற அயோக்கியதனமான அறிவுரை உலகில் எவனும் சொல்லி இருக்க மாட்டான். கொள்ளையடிக்கவே அரசியலுக்கு வந்தவனை விட கேவலமாக உள்ளதே ஈவே ராமசாமி கொள்கை. நீ நல்லதொரு பகுத்தறிவாதி சமூகவாதி என உன் பின்னால் வந்தோம். நீ என்னடாவென்றால் திருட்டுப்பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என்கிறாய். ஜனநாயகத்தில் பொம்பளை பின்னால் போவதும் குடிப்பதும் லஞ்சம் வாங்குவதும் இயல்பு என்கிறாய். உன் பேச்சை கேட்க கேட்க இப்படியொரு அயோக்கியன் பின்னாலா வந்தோம் இத்தனை நாளும். என் அறிவு எப்படி ஏமாந்துள்ளது என நினைத்தால் வெட்கக்கேடாக உள்ளது. எங்கள் மேலே எங்களுக்கு எரிச்சல் வருகிறது.
செந்தில் பாலாஜி அதிமுகவிலிருந்தபோது. அவரை ஊழல்வாதி என்ற திமுகவினர். அவர் தங்கள் கட்சிக்கு வந்ததும் தியாகியாய். மந்திரியாய் வைத்து அழகு பார்க்கிற அசிங்கத்தை விட பெரிய அசிங்கம். பெரிய அவலம் இல்லையா ஈவே ராமசாமியின் செய்கை. நடத்தை என யாவும். பதிவில் துவக்கத்தில் குறிப்பிட்டோமே. மனிதர்களில் இரண்டு வகையினர் உள்ளனர். எந்த அறிவுரையையும் ஒழுக்க நியதியையும் தாங்களும் பின்பற்றி. பிறருக்கும் அதனை பாடமாக சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இது முதல் ரகம். இரண்டாம் ரகத்து பேர்வழிகள் எத்தகையோர் என்றால். எந்த ஒழுக்க நியதிக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். யோக்கியன் என சொல்ல ஒரு சதவீத யோக்கியதை கூட கொண்டிருப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அறிவுரையை மட்டும் வாரி வாரி வழங்குவார்கள். இந்த இரண்டு ரகத்தில் ஈவே ராமசாமி எந்த ரகமென. காணொளியை கண்டோர் நாம் கூறாமலே உணர்ந்திருப்பார்கள். மனிதன் அறிவுரை சொல்பவனாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. சொல்லுகிறபடி வாழ்ந்துவிட்டு பிறகு சொல்லுகிறவனாயிருக்க வேண்டும். அதை செய்யாமல் வெற்று பெருமைக்கு மாத்திரம் பேசுபவன். பதிலடி வாங்கிக் கொண்டே இருப்பான். இன்றைக்கு வாழுவோருக்கு இவர்கள் கூட ஒரு பாடமே. எப்படி வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டி பாடமெடுப்பவர்கள் மத்தியில். எப்படி வாழக்கூடாது என வாழ்ந்து காட்டி பாடமெடுப்பவர்களும் இருக்கிறார்கள். யார் கண்டது அந்த வாழுதல் முறையால் கூட. பெரியார் பட்டம் தரப்பட்டிருக்கலாம்.